மிதுன ராசிக்கான பலன்கள். ராசி புதன் ஆட்சியாக இருக்கிறார். ராசி அதிபதி புதன் ஆட்சியாக இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். நீங்கள் நினைத்தது நடக்கும். ஏழாவது குரு ராசியிலே இருக்கிறார். திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏழாவது குரு ஏழாம் இடத்தையே பார்க்கிறார். மிதுன ராசிகளுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். மூணாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மூணாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். நீண்ட தூரம் பிரயாணம் செய்வீர்கள். 4ஆவது புதன் ஆட்சியாக இருக்கிறார். வீடு வாகனம் யோகம் அமையும். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறனால பழைய வாகனம் பழைய சொத்து வாங்குவீர்கள். 5ஆம் இடத்தை குரு சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் பார்க்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக காத்து கொண்டவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தந்தைக்கு உடல்நல பிரச்சனை ஏதாவது வரலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வேலை தொழில் சம்மந்தமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். அதுக்கு சாதகமான காலம். 8ஆம் சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். 9ஆம் சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். தர்ம கர்மாதி யோகம். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகுவை பார்க்கிறார். உங்களுக்கு பெரிய பொருளாதாரம் வரப்போகிறது இருக்கும். குரு ராகுவை பார்க்கறனால உங்களுக்கு பெரிய அமௌண்ட் எங்கேருந்தோ வரும் தெரியும். குரு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தர்ம கர்மாதி யோகம். 9ஆம் சனி 10ஆம் இடத்துக்கான தர்ம கர்ம யோகம். குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதா ஒரு 10ஆம் அதிபதி தர்ம கர்மாதி யோகம். உங்களுக்கு வேலை தொழில் எல்லாம் நன்றாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்குது, சூப்பராக இருக்கும். சூரியன் மாத பிற்பகுதியில் மிதுன ராசிக்கு வந்து வருவார். குரு சூரியன் புதன் சேர்க்கை விருப்பத்தை நிறைவேற்றும். உங்கள் முயற்சி வெற்றி அடையும். படிக்கிறவங்க தான் நன்றாக படிப்பார்கள். உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி நன்றாகவே இருக்கிறது.